ரம்யா, ஏங்க என்னமோ கலக்கிறேன்னு இது சாம்பார் பொடி சாம்பாரில் போகிற பிளேட்டில் போட்டுருக்கு. என்ன பொடி இது? இது வந்து தோசைக்கு இன்ஸ்டன்ட் இதுங்க. இன்ஸ்டண்ட்டாக வந்து அது இட்லி பொடி தான் போடுவாங்க. ஏன்னா சாம்பார் பொடி போட்டுருக்கு. இல்லை, இது டேஸ்ட் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு விரலை வச்சு கலக்கணுமா? விரலை வச்சு நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இதை தொட்டு தோசைக்கு சாப்பிட்டு பாருங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்ற, அப்புறம் நான் செக் பண்ணுறேன். நீ பயப்படாதீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் எனக்கு பயமே. காலையில் வேறு வேலைக்கு போகணும் ரம்யா. ட்ரை பண்ணி பாருங்க. அதான் நீ பார்த்தாலே கலர்ஃபுல்லாக இருக்குமியா. காலையில் வேறு வேலைக்கு போகணும். நீங்களும் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி செய்ய முடியாத சமயத்தில் எல்லா டைமும் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான், ரணகலம் ஆயிரும். சரியா? என்னமோ சொல்கிறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம்.